ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி வந்து சூப்பர் மார்க்கெட் வந்திருக்கோங்க. ஒரு 8 o'clock ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் வந்து கார் பார்க்கிங் ஏரியாவில் வந்து நைட் மார்க்கெட் மாதிரி போட்டிருக்காங்க. வாங்க வந்து நியூசிலாண்டில் நைட் மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நாங்கள் வந்திருக்கோம். இன்றைக்கி தான் நான் வீடியோ எடுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சைனீஸ் குசின், அதுக்கப்புறம் வந்து இங்கே லோக்கல் ஃபுட்லாம் இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ கீழே வந்து கார் பார்க்கிங் ஏரியாவில் நான் நிறைய கடைங்க போட்டிருக்காங்க. வாங்க ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம். இது ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. பர்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. வாங்க போய் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பர்கர், டக்காயோக்கி. நெக்ஸ்ட்டு வந்து கொரியன் இது இருக்குது. லாஸ்ட் டைம் நம்ம என்னப்பா வாங்கினோம்? ஓகே, இங்கே ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஏதோ வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரா ஸ்குவிட் இருக்குது. ஸ்குவிட்டு தானே சிங்கப்பூரில் கிடைக்கும். ஓல்ட் சாங்கியில் வந்து இது பண்ணி சாட்டே பண்ணி தருவாங்க. சாட்டே பண்ணியிருப்பாங்க. ஒன்று வாங்கிக்கலாமா? ஆக்டோபஸ் ட்ரை பண்ணுறியா? ஓ, ஆக்டோபஸ். சாரி, ஆக்டோபஸ் ட்ரை பண்ணதான் பண்ணேன். எனக்கு ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் ஃபுட் சாப்பிட்ணுன்னு ஆசை. ஆனால் இது ஃப்ரெஷ்ஷாக என்னன்னு தெரியலையே. Octopus சாட்டே தானே பண்ணி தரேன். How much is the octopus? This squid also? 240. Squid இது. ஸ்குவிட்டா? எது ஸ்குவிட், எது ஆக்டோபஸ்? This squid தான். அது இருக்குது. டீப் ஃப்ரை வாங்கலாம் சார்லி. இந்த இருக்குது $8. சரி எடுத்து. ஸோ ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க, அதுதான் வாங்குகிறோம். இந்த பக்கத்துலேயே எது வச்சுருக்காங்க. ஹாட் சிப்ஸு இதெல்லாம் பேசிக் தான். இங்கே வந்து பார்பிக்யூ சிக்கன், நாங்கள் வந்து பார்பிக்யூ ஸ்குவிட்டு வாங்கியிருக்கோம். தேங்க்யூ. இது வந்து என்ன குவிஸுன்னு? இது வந்து சைனீஸ் குவிஸுன்னு நினைக்கிறேன். ரோஸ் பன் சிக்கன் இருக்கு. இங்கே தான் நம்ம லாஸ்ட் டைம் வாங்கினோம். ஸ்பெஷல் காம்போ. டோனட் வேணும். இங்கே வந்து டெரியாக்கி சிக்கன் இருக்கு. சாட்டேஸ் இருக்கு. ஆக்சுவலி சாட்டேஸ் இருக்கு. சிக்கன் டெரியாக்கி ஸ்டிக் $4 each. இங்கேயோ சாட்டே தான் இருக்குது. நிறைய கடைங்க அவ்வளோவா இல்லை. இங்கேயோ சாட்டே வந்து ஜூஸ் இருக்குது. இது இந்தியனா? இதுவா? ஆமாம், இது வந்து மலேசியன். அதுக்கப்புறம் பட்டர் சிக்கனு, டக்கு. இது ஒரு காம்போ வாங்கியிருக்கோம் நாங்கள். கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கோங்க. நைட்டில் வந்து ஹெவியாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் எப்பயாவது ஒரு வாட்டி தானேன்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் வந்து ஸ்மாலே கேட்டிருக்கலாம். எக் ஃப்ரைட் ரைஸ் இது மீடியம்னு சொன்னோம், பார்த்தா நிறைய வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்குவிட்டு ஆக்டோபஸ் ஃப்ரை வாங்கியிருக்கோம். அப்புறம் இது வந்து ஒரு காம்போவில் கொடுத்துருந்தாங்க. இது பேர் என்னென்னமோ போட்டிருந்தாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 5 pieces. இது வந்து ஒரு $13 கொடுத்தாங்க. டம்ப்ளிங் இதில் ஒன்று இருக்குது. அப்புறம் அந்த 2 பேர் வந்து என்னன்னு தெரியல. ஸோ இதான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ரொம்ப நாள் அங்கே போய் வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. சரி பசங்களுக்கு வந்து, ஆனால் புதுசாலாம் நாங்கள் எதுவும் ட்ரை பண்ணல, ஏற்கனவே சாப்பிட்டது தான். ஆனால் இந்த ஸ்குவிட்டு ஆக்டோபஸ் இதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். சூப்பராக வந்து நைட் மார்க்கெட் வந்து போயிட்டு வந்துட்டோங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து பசங்களுக்கும் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க போல இருக்குது. ஆனால் வந்து லேட் நைட் ஆயிடுச்சு. எப்படி இருந்தாலும் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் 3 பேரும் இப்போ வந்து இதை நாக் அவுட் பண்ண போகிறோம். பரவாயில்ல, ஒரு வாட்டி எப்பயாவது ஒரு வாட்டி மாதிரி சாப்பிட்டா ஓகே தான். ஆனால் வந்து அடிக்கடி வந்து வாங்கி சாப்பிட்றது வந்து நல்லது இல்லைங்க. ஸோ நைட் மார்க்கெட் வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சோம். இன்றைக்கி வந்து சூப்பராக நம்ம கடைக்கு தான் போனோம். பார்த்திங்கன்னா நைட் மார்க்கெட் போட்டிருந்தாங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நிறைய சைனீஸ் குவிசன், அப்புறம் வந்து இந்தியன் பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருந்துச்சு.
அதுக்கப்புறம் வந்து கொரியன் இருந்தது. அப்புறம் இங்கே லோக்கல் ஃபுட் ட்ரை பண்ணான்னு போய் பார்த்தா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய காலியாக இருந்தது. ப்ளஸ் எனக்கு வந்து வீடியோ எடுக்கவும் ஒரு மாதிரி பயமாக இருந்தது. அதனால வந்து என்ன அவங்க நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால சரி நான் அங்கே அந்த அளவுக்கு போய் எடுக்கல. நம்ம எங்கே போய் வாங்கினோமோ அங்கே மட்டும் போய் நான் எடுத்து காட்டினாங்க. வெஜிடபிள்ஸும் வச்சுருந்தாங்க, சில எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆக்சசரிஸ் அதெல்லாம் கூட இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுங்க. ஸோ நியூசிலாண்ட்லேயும் வந்து நம்ம நைட் மார்க்கெட் வந்து பார்த்தாச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சிங்கப்பூரில் வந்து அடிக்கடி போடுவாங்க. நம்ம இருக்க ஏரியாவில் வந்து அப்படியே ஒரு ரொட்டேஷன் மாதிரி வரும், அடிக்கடி போடுவாங்க. அங்கே நிறைய போய் இருக்கோம் நாங்கள். இப்போ இங்கே தான் ஏற்கனவே ஒரு வாட்டி வந்தோம், ஃபுல்லாக நிறையலாம் பார்க்கல. இன்றைக்கி தான் வந்து சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.